அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 அப்படி அந்த லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடத்துல செவ்வாய் இருந்த தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தோஷத்தை நிவர்த்தி எப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனோட வீட்டில் இருக்கிறது, சனி வீட்டில் இருக்கிறது, குரு பார்க்குறது, இப்படி இருக்கிறப்ப அது நிவர்த்திங்கிற மாதிரியும் இருக்குது. இப்படி சில ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்ங்கிறது ஒரு பெரிய குற்றமாகவும் எடுத்துக்கிறாங்க. சிலரை அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எது எப்படியோ அந்த செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம்ல, செவ்வாய் தோஷத்தின் காரணமாக ஜாதகம் ஒரு இடத்துல தடைபட்டுக்கிட்டே போகுது, ஒரு திருமணம் நடக்கலை, இல்லை ஒரு சுபகாரியங்கள் நடக்கலை, இப்படி இருக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு சண்டை சச்சரவு, இப்படி அந்த செவ்வாயோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப அருமையான பரிகாரம், ரொம்ப பலன் தந்த நிறையா பேருக்கு கைகூடின ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்? ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம செவ்வாய் அப்படின்னாலே அங்காரகன் பார்த்திங்கன்னா, அவருக்கு காரகன் முருகன் நம்ம அவருக்கு ஒரு நல்ல கடவுள். அவரை எப்படி சொல்கிறதுனா, அவரை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த முருகனை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி, இது மாதிரி, அப்படி இல்லாட்டி செவ்வாய்க்கிழமைகள், கிருத்திகை, சஷ்டி, இது 2 வரப்போ பக்கத்தில் உள்ள முருகன் கோவில், தனி சன்னதியாக இருக்கக்கூடிய முருகனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு முருகன் கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலுக்கு போய், அதாவது கறந்த பசும்பால், சுத்தமான கறந்த பசும்பால் எடுத்துக்கணும். அந்த பால் 4 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ள அந்த பால் எடுத்துகிட்டு போனால் அது அந்தளவுக்கு பலன் தராது. அது அந்த பாலை பயன்படுத்தவும் கூடாது. அதனால் கறந்த பால் எடுத்துகிட்டு போய் அந்த முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு, அந்த பாலை எடுத்து, அந்த அபிஷேக பாலை எடுத்து கொஞ்சம் பிரசாதமாக வாங்கி உள்ளே சாப்பிட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுவாக அந்த சஷ்டி, அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகனை நினச்சி விரதமாக இருந்துக்கோங்க. அந்த அங்காரகனுடைய அந்த தோஷம் அப்படிங்கிறது, தோஷங்கிறது அவங்களோட ஒரு கெடுபலன்கள், அதெல்லாம் குறைஞ்சி ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தையும் சஷ்டி திதியும் நீங்கள் விட்டுறக்கூடாது. அங்காரக தோஷம் இருக்குது, செவ்வாயோட தொந்தரவு இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம், ரொம்ப சிறந்த பரிகாரம். அதாவது அந்த முருகன் அவ்வளோ சிறப்பாக நமக்கு பலன் தரக்கூடியது. கரெக்டாக நல்ல கறந்த பால் பக்கத்தில் கேட்டு வச்சு வாங்கிக்கோங்க. யாருக்கு பரிகாரம் செய்யணும், யாருக்கு அந்த செவ்வாயோட தாக்கம் இருக்குதோ அவங்க கையால் எடுத்து கொண்டு போய் கொடுத்து, அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு, அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு, அந்த அபிஷேக பாலை வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த விரதங்களை கடைபிடிச்சா மிக 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 அருமையான பலன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செவ்வாயோட தாக்கத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இருக்காது. அவ்வளோ அருமையான ஒரு பரிகாரம். இதை செஞ்சு இந்த செவ்வாயின்ற ஒரு விஷயத்த மறந்துடுங்க. செவ்வாய் அதுக்கப்புறம் உங்களுக்கு தொல்லை கொடுக்காது, மிகச்சிறந்த வாழ்க்கை இருக்கும். அந்த செவ்வாயோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிஞ்சு ரொம்ப சிறப்பான வாழ்க்கை இருக்கும். எல்லாம் உள்ள அந்த முருகப்பெருமானை வேண்டி செய்யுங்க. நல்லது. நன்றி. வணக்கம்.